உங்களுக்கு இந்த தலைமுடி பிரச்சனைனால உங்க வாழ்க்கையில நடந்த சோகம் என்ன? அலைன்ஸ் பார்க்க போகும்போது ரிஜெக்ஷன் ரேட் இதுதான். அது வலி வேற டிபார்ட்மெண்ட். 30 அலைன்ஸ் கிட்ட பார்த்திருப்பேன். ஒய் பிளாக் சேம் பிளாக். உங்களோட இது எப்படி மனநிலை என்னவா இருந்துச்சு அப்போ? அழ வேண்டியது தான், வேற என்ன பண்ண முடியும்? கண்ணாடியை பார்த்து அழ வேண்டியது தான். ஆம்பளை அழக்கூடாது. ஸ்கூல்ல எல்லாம் ஒரு பேரண்ட் மீட் போறோம்னு வச்சுங்களேன், கூட இருக்க பசங்க கிண்டல் பண்ணுவாங்க, ஏய் உங்க அப்பா பாரு சொட்டை. யாருக்குமே இப்படி வரக்கூடாது. எது இந்த மாதிரி வழுக்கையா? பசங்களுக்கு அது பயங்கரமா ஹர்ட் ஆகுது. கண்டிப்பா ஏன்னா இந்த சொட்டை டாடி இனிமேல் ஸ்கூலுக்கு வர வேணாம்னு சொல்லு, வராதீங்க மாதிரி எல்லாம் இருக்கு. பாத்தியாப்பா, உனக்கே மனசு கேட்காம நீயே அழுகுற. ஏன் இன்க்ளூடிங் என் மச்சானே வந்து அடம் பிடிச்சான், தீதி மாப்பிள்ள சொட்டை தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்காதன்னு. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. என் ஒய்ஃபோட தம்பி இன்னைக்கு அவனுக்கும் அதே நிலைமை தான். எவ்வளவு ட்ரிக்ஸா என்னை உள்ள கொண்டாட்டினாங்களே. அவனுக்கு நான் அன்னைக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன், நீ அது ஹேர் ஃபால் இல்லாம பண்ணிக்கடான்னு. இப்போ சேம் என் ஸ்டைலுக்கு வந்துட்டான். எந்த நேரத்துல வாய வச்சாலும் அப்பயே எல்லாம் நாசமா போச்சு. இப்ப இங்க இருக்க பெண்கள் சைடுல சொல்லுங்களேன், இன்னைக்கும் திருமணம் அப்படின்னு பேசும்போது முடி இருக்கவங்க தான் ப்ரெஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கா, இல்ல முடி இல்லாட்டி ஓகே அப்படின்னு இருக்கா? முடி மஸ்ட் ட்ரை முடி மஸ்ட் தான். முடி மஸ்ட். பாட்டி போ சார் மேரேஜ்னு வரப்ப கண்டிப்பா முடி இருக்கணும் தாங்க சார் யோசிப்பாங்க. நீங்க எல்லாம் கட்டமுன்னா குட்டிச்சோரா நாசமத்து போக போறீங்க எல்லாரும். சும்மா ஒரு பர்சனல் சாய்ஸா உங்களோட சாய்ஸ் சொல்லுங்களேன். இப்போ நீங்க வந்து ஒரு முடி இல்லாத ஒருத்தரை திருமணம் செய்வீங்களா? எனக்கு ஓகே தான் முடியலனா. தர்ம பிரபுன்னு சொன்னேன். முடி வச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது. எப்படி இருந்தாலும் எல்லாருக்குமே முடி கொட்டும் தான். கேரக்டர் தான் முக்கியம் என்ன பொறுத்தவரையிலுமே. கேரக்டர் முக்கியம்னு சொன்னாங்க சார். பட் கேரக்டரும் பிஃபோர் சேஞ்ச் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு இல்லைங்க சார். இந்த இளவுக்கு தான் மனுஷ பதர்களோட பேச்சை நிப்பாட்டி 500 வருஷம் ஆச்சு. இப்போ ஒரு மாதிரி இருப்பாங்க சார். ஏன் இப்படி பாக்குறாரு? பட் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க மாறது கூட நிறைய வாய்ப்பு. கல்யாணம் பண்ணும்போது முடி இருக்கும், அப்புறம் முடி கூட கொட்டி போலாம். அது பண்ணிச்சிருது. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஆனா கேரக்டர் மாறுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா, முடி கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா? ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? சார் மேரேஜ் ஆயிட்டு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் முடி கொட்டினா பிரச்சனை இல்லைங்க சார். ஏமா அப்ப புருஷன் கிடையாதா? நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. சார் அப்புறம் எங்களுக்கு வயசாயிடும் இல்லைங்க சார். என்ன லாஜிக் இருக்கு? சரி அப்புறம் நான் சரி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு 28 வயசுல திருமணம் மாதிரி வச்சுக்கோங்களேன், 38 வயசுல முடி கொட்டுதுன்னா பிரச்சனை இல்லையா? ஆடுறா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? சார் பிரச்சனை இல்லைங்க சார் எனக்கு. அப்ப கல்யாணம் ஆகும் முடி இருக்கணும், போட்டோக்கு போஸ் கொடுக்கும் முடி இருக்கணும், அதுக்கப்புறம் என்னாலும் பிரச்சனை இல்லையா? ஆமாங்க சார். வந்து உன் அறிவில் ஆணி அடிக்கிற. பொண்ணு கிடைக்கல. ஸோ ப்ரொஃபைல்ஸ் பார்க்கும்போது நமக்கு ரிஜெக்ஷன்ஸ் வரும், அப்பியரன்ஸை பேஸ் பண்ணி. எனக்கு நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இப்போ வரைக்கும் பொண்ணு கிடைக்கல உங்களுக்கு? மேரேஜ் ஏஜ் வந்ததுலேருந்து எங்க வீட்டில் தேடிட்டு தான் இருந்தாங்க. ஓகே, உங்க வயசு என்ன சார்? கெஸ் பண்ணுங்க. இந்த விபரீத விளையாட்டுக்கு நான் வர விரும்பல சார். நான் Okay, சொல்லி I'm 40. மனசு கஷ்டமாயிடக்கூடாது. ஐ எம் 40. 40. எஸ். என்னங்க சொல்றீங்க நீங்க? ஓகே, எவ்வளவு வயசுல தேடுறீங்க? ஃப்ரம் 25. 25 வயசுல இருந்தா? ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் நான் வேண்டான்னு, ஐ மீன் வரது Interest இருந்துச்சு, போயிடுச்சு. நானும் வந்து அது அப்படியே விட்டாச்சு, அவ்வளவுதான். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. ஒரு முடி இல்லைங்கிறத ஒரு காரணமாவும் வச்சு விவாகரத்து பண்ணது. ஓகே, என்ன கொடுமை சரவணனது. இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு நான் வைராகியமா என்னை தேடி ஒரு பொண்ணு வந்தேன். நான் கல்யாணம் பண்ண உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னான். இன்னைக்கு அவன் அந்த பொண்ணு வந்ததுனால நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் சார். 100 ஆண்டு காலம் வாழ்க. எனக்கு முடியெல்லாம் இல்லை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க கூட இருந்தாலே போதும். முடி ஒரு விஷயத்த முடிவு பண்ணவே கூடாதுன்னு சொன்னேன். உங்களை மாதிரி உள்ளவங்களால தான் இந்த நாட்டுல அப்பப்ப மழையே பெய்யுது. உங்களோட வாழ்க்கையில எந்த பகுதி தலைமுடி இல்லாதனால தலைகளாக மாறுச்சு? உனக்கு எதுக்கு போன கேக்குதா? இப்ப என்ன ரீசனால முடி வேணும் கண்டிப்பா நினைக்கிறீங்க? நமக்கும் முடி இருக்கு. சோ நம்ம வரப்புற பார்ட்னருக்கும் முடி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். பொண்ணுங்க அப்படின்னு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா அவங்க ஓகேன்னு தான் சார் சொல்லுவாங்க. மேபி ரிலேட்டிவ்னாலனா அவங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களா இருக்கும். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். ஒரு அரேஞ்ச் மேரேஜா நீங்க ஒரு ப்ரொஃபைல ஒரு வீட்டில் ஒருத்தர் போய் குடிக்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு முடி இல்லைன்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ரிஜெக்ஷன் தான். அனுபவத்துல சொல்றேன். இன் அன் அரேஞ்ச் மேரேஜ் டிபிக்கல் இந்தியன் ஃபேமிலியில அவர் சொல்ற மாதிரி பால்னஸ் இருக்க ஒரு க்ரூமோட போட்டோ அந்த பொண்ணு கைக்கே போகாது. ஃபேமிலியை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு எப்படி இருந்தாலுமே ஓகே, மை மேன் ஆல்வேஸ் மை மேன் தான். அவர் எப்படி இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். முடிங்கிறது அது என் செக்லிஸ்ட் பாக்ஸ்லயே இல்ல. ஆக்சுவலா சொல்ல போனா சார் முடின்றது வந்து ஒரு விஷயமே கிடையாது சார், மனசு தான் காரணம். உண்மை. ஒரு 5-6 பேர் இருக்குதுல ஒரு 2-3 பேர் இந்த இதெல்லாம் வந்து தியரிட்டிக்கலா ஓகே, பிராக்டிகலா பாசிபிள். பேசுறதுக்கு எல்லாம் ஓகே, அவ்வளவுதான். அதுக்கு மேல உங்க இஷ்டம், நம்ம என்ன பண்ண முடியும்?